அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சக்குடி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பட்டியலின மக்கள் காளைகளுக்கு அனுமதி மறுப்பதாக கூறி போட்டியை தடை செய்ய வேண்டும் என்று கூறி மனு தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் பட்டியலின மக்களின் காளைகளுக்கு அனுமதி மறுப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொந்தகை உள்ளிட்ட 10 கிராமங்களின் பட்டியல் சமூக மக்களின் காளைகள் பங்கேற்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மனுதாரர் காளைக்கு டோக்கன் வழங்குவதில் என்ன பிரச்சினை, ஏன் வழங்கவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கு அரசு தரப்பில் இது கோயில் திருவிழாவோடு தொடர்புடையது, யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மனுதாரரின் காளை சக்குடி ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கினை முடித்து வைப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ஒரு உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறது. கண்டிப்பாக சக்குடி ஜல்லிக்கட்டில் மனுதாரரின் காளையை பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் கொந்தகை உள்ளிட்ட 10 கிராமங்களின் பட்டியல் சமூக மக்களின் காளைகள் பங்கேற்க அனுமதி வழங்கவில்லை என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு என்ன பிரச்சனை, ஏன் டோக்கன் வழங்கவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எழுப்பியிருக்கிறது. அதற்கு அரசு தரப்பு இது கோயில் திருவிழாவோடு தொடர்புடையது என்றும் சொல்லப்பட்டது. யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்றால் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்றால் குறிப்பிட்ட மனுதாரரின் காளைகள் பங்கேற்க அனுமதி மறுப்பது ஏன், அவர்களுக்கு டோக்கன் வழங்க அனுமதி மறுப்பது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்த சூழ்நிலையில் மனுதாரனுடைய காளைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்திருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரங்களை பகிர்ந்தலாம். சிவகங்கையை சேர்ந்த பாண்டியராஜ் அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இதுல மார்ச் 8ஆம் தேதி சக்குடி ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்குது. அதாகவும் அதுல சிலைமான் காவல் ஆய்வாளரே அதற்கான டோக்கனை விநியோகம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. தான் பட்டியலினத்தை சார்ந்தவருங்கிறதால சிலைமான் காவல் ஆய்வாளர் சக்குடி ஜல்லிக்கட்டு போட்டியில என் காலை பங்கேற்பதற்கான டோக்கனை எனக்கு வழங்க மறுத்துட்டாருன்னு தெரிவித்ததோடு இல்லாம எனக்கு மட்டுமின்றி அவர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்த பலருக்கும் இது போல டோக்கன் வழங்க மறுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. தொடர்ச்சியாக விசாரித்த போது 10 கிராமத்தை சார்ந்த பட்டியல் இனத்து சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு டோக்கன் வழங்கப்படவில்லைன்னு தெரிய வந்தது. ஜல்லிக்கட்டை ராஜசேகர் நடத்துவதாகவும் அவரது சமூகத்தை சார்ந்தவர்களின் சாலைகள் மட்டுமே சக்குடி ஜல்லிக்கட்டுல பங்கேற்கும் வகையில நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். அவரு சக்குடி ஜல்லிக்கட்டு நிகழ்வை ராஜசேகர் நடத்த தடை விதிப்பதோடு எனது காலையும் ஜல்லிக்கட்டுல பங்கேற்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதித்து உத்தரவிடணும்னு சொல்லி கூறியிருந்தாருங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீவதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்ப மனுதாரர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, கொந்தகை உள்ளிட்ட 10 கிராமங்களை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களோட காளைகளை பங்கேற்க அனுமதி வழங்கப்படவில்லைன்னு தெரிவிக்கப்பட்டது. அப்போ நீதிபதிகள் என்ன கேட்டாங்கன்னா, மனுதாரர்களோட காளைகளுக்கு ஏன் டோக்கன் வழங்குறதுல என்ன பிரச்சனை, ஏன் வழங்கலன்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. இதுக்கு அரசு தரப்புல இது கோவில் திருவிழாவோடு தொடர்புடையது, யார் வேணாலும் பங்கெடுக்கலாம்னு தெரிவித்த நிலையில நீதிபதிகள் மனுதாரரோட காளைகள் சக்குடி ஜல்லிக்கட்டுல பங்கேற்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டு தற்போது இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன். நன்றி சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.